சாராளுக்கு பிள்ளை இல்ல அப்படின்ற பிரச்சனையை விட கர்த்தர் தான் பிள்ளை தரல அப்படின்ற பிரச்சனை தான் பெருசா இருக்கு. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். 15வது அதிகாரத்துல கடவுள் பிள்ளை தரேன்றாரு. 16வது அதிகாரத்துல சாராள் சொல்றா, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கு. சாராள் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாத அளவுக்கு கடவுள் மேலேயே மனத்தாங்கலா இருக்கிறா. கடவுள் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, கடவுள் தான் நான் பிள்ளை பெறாதபடி செய்திருக்கிறாரு. ஆனா அவரு தான் சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளை தரேன், உன் சந்ததி இப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரத்தை போல உன் ஜனங்க இருப்பாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. என் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் எங்க இருந்து வரும் அப்படின்னா, இந்த ஆகாரத்துல இருந்து வரும்னு நினைக்கிறேன். என்னை சுத்தி இருக்கவங்க இருந்து வரும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் வர மாதிரி தெரியல, நன்மை வர மாதிரி தெரியல. ஆனா கடவுள் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அது ரொம்ப டைம் ரொம்ப ஜாஸ்தியா போகுது. அதுல சரியான விதத்துல எனக்கு ஈடுபாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனால இப்போதைக்கு எனக்கு எது இஷ்டமா இருக்கோ, எது ரொம்ப கைக்கு பக்கத்துல இருக்கோ, அதை வச்சு என் வாழ்க்கையை கட்டிக்கிறேன், அதை வச்சு என் குடும்பம் கட்டப்படட்டும் அப்படின்னு ரொம்ப அற்பமா நினைக்கிறா பாருங்க. உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறுபடியும் குழந்தை தருவேன்றாரு. மறுபடியும் உன் ஆசீர்வதிப்பேன், உன் வித்துல இருந்து தான் இந்த பூமி முழுவதும் நிரம்பி இருக்கும். நான் என்ன பிளான ஸ்டார்டிங்ல கொடுத்தனோ அதே பிளான்ல தான் நான் நிக்கிறேன், நீயும் அதே பிளான்ல நில்லுன்னு சொல்லி ஆபிரகாமோட அவர் பேசிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் வந்து பேசுறாரு 18:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அடுத்த சீசன்ல நாங்க வரும்பொழுது நீ கை குழந்தை உன்னை வச்சிருப்ப, சாராளுக்கு ஒரு குழந்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இது நடக்கும் அப்படின்றாங்க. இவ்வளவு நாள் கடவுள் உனக்கு சொன்னதை உன் கண்ணு பார்க்கும் அப்படின்றாங்க. 15வது அதிகாரத்துல நடந்த உடன்படிக்கைய நீ சீக்கிரமா பாத்துருவ, இன்னும் கொஞ்ச காலம் தான். உற்பவ திட்டத்துல குறிப்பிட்ட காலத்துல சாராள் கர்ப்பவதி ஆவாள். ஏன்னா ஏகப்பட்ட டைம் சாராளுக்கு சொல்லப்பட்டுருச்சு உனக்கு குழந்தை வரும் குழந்தை வரும். சாராள் கடவுளுடைய வார்த்தையை பார்க்காம, சொன்னவர் யாருன்னு தெரியாம சாராள் யாரை பார்த்தாங்க அப்படின்னா, தான் சரீரத்தை பாக்குறாங்க, எல்லாம் தொங்குது, ஸ்கின் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் சுருங்கி போச்சு, சாப்பிட்டாலே நாக்குல டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, அப்புறம் எங்க இன்பம் உண்டாகும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த உலகத்துல எப்படி எல்லாம் குழந்தை பிறக்கும் அதெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. எதெல்லாம் நடந்தா குழந்தை பிறக்கும் எல்லாம் சிம்டம்ஸை தாண்டி காட் ஒர்க் பண்ணுவாரு. நம்மள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்றான்னா அதுக்கு எதிரடியா எது வந்தாலும் அதை நிர்மூலமாக்கிட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். சாரால் பலவீனமா இருந்தாலும், சாரால் நம்பலனாலும், தேவன் மனிதனுக்கு ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னா அவன் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிடறாரு. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தொழினார், சொன்னபடியே செஞ்சிட்டாரு. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையிலேயே அவள் சரீரத்துல குழந்தையை சுமப்பதற்கான பலனோடு தான் அவர் சொல்றாரு. என்னைக்கு சாராவை பார்த்து உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னாரோ, அன்னைக்கே அந்த வார்த்தையில கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கு, குழந்தைய பிறக்கிறதுக்கான சகல சக்திகளையும் சுமந்து கொண்டுதான் அந்த வார்த்தை சாராள்கிட்டே வருது. அந்த வார்த்தை தீவிரமாய் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுகிறதா இருக்கும். இதுக்கு முன்னாடி கடவுள் சொன்னதெல்லாம் கேட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். இது இப்படி நடக்கும், அது இப்படி நடக்கும், குழந்தை பிறக்காது. கடவுள் சொன்னதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வேடிக்கையா இருந்துச்சு. ஆனா கடவுள் அன்னைக்கு முடிவு பண்ணாரு, எந்த சாரால் நடக்காதுன்னு நினைச்சு சிரிச்சாலோ அதே சாரால் நடந்ததுக்கு அப்புறம் தேவன் தனக்கு செய்த நன்மையினால் வெட்கப்பட்டு சிரிக்க போறா.